Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய கிழக்கில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் 11 நாடுகள் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை விட ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தையே அதிகமாக தாக்கியிருப்பது அந்நாட்டின் பொறுமையை சோதிக்கும் வகையில் உள்ளது. ஈரானிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் கடந்த 3 வாரங்களில் 2200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளாலும் ஆளில்லா விமானங்களாலும் தாக்கப்பட்டுள்ளது. எனினும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 95% மேற்பட்ட தாக்குதல்களை இடைமறித்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானை நிர்பந்திப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு தரைவழி படையெடுப்பை திட்டமிடுவதாக பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த போரில் ஐக்கிய அரபு அமீரகம் இணையும் என்று யூகங்கள் வலுப்பெற்றுள்ளன. உலகின் 1/5 பங்கு எரிசக்தி கடந்து செல்லும் இந்த நீரிணை மீதான ஈரானின் இரும்பு பிடியால் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஏப்ரல் 6 வரை ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் ஹோர்முஸ் அருகே உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளை கைப்பற்ற தரைப்படைகளை பயன்படுத்துவது குறித்து அவர் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஒரு தரைவழி தாக்குதல் தொடங்கப்படலாம் என்ற உளவு தகவல் ஈரானின் காதுகளுக்கு எட்டியிருக்கிறது. சமீப நாட்களாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் போர் முழக்கங்கள் வலுத்து வருகின்றன. ஈரானுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகள் வரலாற்று ரீதியாகவே சிக்கலானவை என்பது அனைவரும் அறிந்ததே. மறுபுறம் 2020ஆம் ஆண்டின் ஆபிரகாம் உடன்படிக்கைகளுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது. அதன் பின்னர் இரு நாடுகளும் வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஈரானுக்கும் இடையிலான பகைமைக்கு முக்கிய காரணம் நீண்டகால பிராந்திய தகராறுகள்தான். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த அபு மூசா மற்றும் துன்பு தீவுகள் ஐக்கிய அரபு அமீரகம் உருவாவதற்கு முன்பு 1971இல் ஈரானால் ஆக்கிரமிக்கப்பட்டன. அத்தீவுகள் இன்றும் ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. இது ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் உறவுகளில் நீண்ட காலமாக ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் இந்த மோதலை பயன்படுத்தி தீவுகளை ஆக்கிரமித்து விடுமோ என்று ஈரான் எச்சரிக்கையாக உள்ளது. முக்கிய எண்ணெய் மையமான கார்க் தீவிலோ அல்லது வேறு ஏதேனும் ஈரானிய தீவிலோ அமெரிக்காவின் தரைவழி நடவடிக்கைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரவளித்தால் தாக்கப்படக்கூடிய எரிசக்தி உட்கட்டமைப்புகளின் இலக்கு பட்டியலையும் ஈரான் வெளியிட்டது. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், அணுமின் நிலையங்கள் மற்றும் பிற எரிசக்தி உட்கட்டமைப்புகள் இதில் அடங்கும். தெஹ்ரானின் உயர்மட்ட தலைவர்களை அழித்து 3000க்கும் மேற்பட்டோரின் உயிரிழப்பை ஏற்படுத்திய இந்த போரில் ஆரம்பத்திலிருந்தே ஐக்கிய அரபு அமீரகம் தீவிர பங்கு வகித்திருக்கக்கூடும் என்பதே இதன் பின்னணியில் உள்ள ஈரானிய மதிப்பீடு. ஈரானிய கப்பல்கள் மீதான சில தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெஹ்ரான் சந்தேகித்துள்ளது. ஏமனின் ஹவுதி குழுக்கள் ஈரானுக்கு ஆதரவாக போரில் களமிறங்குவதாக அறிவித்திருக்கும் நிலையில் ஈரானுக்கு எதிராக ஒருவேளை ஐக்கிய அரபு அமீரகம் போரில் இணைந்தால் மத்திய கிழக்கில் பெரும் அபாய நிலை சூழும் என்பதில் ஐயமில்லை.